நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் களத்தில் தற்போது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நம்ம இருக்கிறோம். சார் வணக்கம். சார், திருநெல்வேலி தொகுதி மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? திருநெல்வேலி தொகுதி மக்களை தினம் நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. காரணம் கேட்டிங்கன்னா, திராவிட மாடல் ஆட்சியில் நம்ம கழக தலைவர் ஏகப்பட்ட திட்டங்களை மக்களுக்காகவும் மகளிருக்காகவும் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதனால ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, நம்ம கலைஞர் மகளிர் உதவித்தொகை 1, 2வது விடியல் பயணம் 2, காலை உணவு திட்டம், இது எல்லாமே ஹியூஜ் ரெஸ்பான்ஸ். அதனால மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, இதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சி 2.1ல் கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம தலைவர் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஏற்கனவே இருந்த 1000 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, விடியல் பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி காலை உணவு திட்டம், அது ஏற்கனவே இப்போ திராவிட மாடல் ஆட்சி 1ல் 5ஆப்பு படிக்கும் மாணவர்கள் வரைக்கும் இருந்ததை இப்போ திராவிட மாடல் ஆட்சி 2.0ல் 5ஆப்புல இருந்து 8ஆப்பு வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அதனால் இதெல்லாம் மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போது நல்ல வரவேற்பு இருக்குது. எல்லாமே தலைவருடைய திட்டங்களுக்கு ரொம்ப சிறந்த வரவேற்பு ஏற்படுத்திட்டு இருக்குது. சார், பெண்கள் மத்தியில் வரவேற்பு ஓகே, ஆண்களுக்கு என்ன அடுத்து சொல்ல போறீங்க? திருநெல்வேலி தொகுதி நீங்க வேட்பாளரா? ஏன்னா எல்லாருடைய குறைகள் அதுதான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு என்ன திட்டங்கள் ரெடி பண்ணியிருக்கிறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ 2 விஷயமா பேசுவோம். ஆண்களுக்குன்னு நீங்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, பேட்டையில் ஏற்கனவே நம்ம மில்லு ரொம்ப வருஷமாக மூடி கிடந்தது. அது லாஸ்ட் இப்போ நம்ம போன ஆட்சியில் தான் தலைவர் அதை சிட்கோவாக கன்வெர்ட் பண்ணி அதெல்லாம் சாங்ஷன்லாம் ஜிஓலாம் ஆயிடுச்சு. ஸோ வரக்கூடிய காலங்களில் அந்த மில் உங்களுக்கு சிட்கோவா ஃபார்ம் ஆகி கிட்டத்தட்ட 30லேருந்து 36 ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் உள்ள வருது. அதனால் அந்த இடத்துல மீண்டும் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்று. அது மாதிரி யூத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நான் என்னோட மேனிஃபெஸ்டோலேயே சொல்லியிருக்கிறேன், ஒன்ஸ் இன் இயர் உங்களுக்கு ஜாப் ஃபேர் கண்டக்ட் பண்ணுறோன்னு. இந்த ஜாப் ஃபேர் எப்படி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 120+ எம்என்சிஸ் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆன் த ஸ்பாட் நீங்கள் உங்கள் ரெஸ்யூமை கொடுத்து அப்படியே இன்டர்வியூ பண்ணி கிளியர் ஆனீங்கன்னா, ஆன் த ஸ்பாட் குறைஞ்சபட்சம் 1000 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறோம். இது எங்கள் கழக தலைவரோ இல்லை சின்னவருடைய பிறந்தநாள்லையோ வருஷத்துக்கு ஒருக்கா இது பண்ணுறதாக என்னோட மேனிஃபெஸ்டோலேயே அந்த வாக்குறுதி இருக்குது. அது விவசாயியோட கோரிக்கை, மெயினான கோரிக்கை இருக்குது. மானூர் கேள்விப்பட்டிருப்பீங்க, போகக்கூடிய இடங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மானூர் பகுதியில் என்ன திட்டம் நீங்கள் வச்சிருக்கிறீங்க சார்? மானூர் இந்த விவசாயிகளை பொறுத்தளவுக்கு என்னென்னா, அந்த வாட்டர் ஸ்கேர்சிட்டி தான் ஒரு மேஜர் ப்ராப்ளமாக சொன்னாங்க. அதுவும் அந்த குளம் நம்ம தூர்வாரி அதை மெயின்டைன் பண்ணாலே டெஃபினட்டாக அதுக்கான தீர்வு நம்ம கொண்டாந்துடலாம். அதுவும் என்னோட மேனிஃபெஸ்டோவில் இருக்குது. ஆக்சுவலாக அது திராவிட மாடல் ஆட்சி 1லேயே எல்லா ப்ராஜெக்ட் எல்லாம் போட்டு டிபிஆர்லாம் ரெடி பண்ண ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நாங்கள் ஜஸ்ட் அதை ப்ராசஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணோம், அவ்வளோதான். அந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். போகக்கூடிய இடங்கள்ல பெண்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது? இங்கே எல்லா இடம் போயிட்டீங்க, இறுதி கட்டம் 5 நாள் தான் இருக்கு. எப்படி இருக்கு? காலையில போயிருந்தீங்க, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி போயிருந்தீங்க, அந்த அளவுக்கு களத்தில் இருக்கிறீங்க. இப்போ எப்படி இருக்கு? கள நிலவரம் எப்படி இருக்கு? உண்மையிலே சொல்ல போனால் உண்மையிலே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா, மானூர் ஏரியாலெலாம் நல்ல வரவேற்பு, சிட்டிலையும் நல்ல வரவேற்பு இருக்குது. பெண்கள்கிட்ட தலைவரோட திட்டங்கள் கடுமையாக ரீச் ஆகிருக்குது. அதாவது ஒரு வீட்டில் ஒரு பெனிஃபிஷரி டெஃபினட்டாக இருக்கிறாங்க. அதனால அந்த குடும்பமே தலைவருக்கு கடுமையான பாராட்டுகளை தெரிவிக்கிறாங்க. எல்லாரும் நம்ம திராவிட மாடல் ஆட்சியை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த தடவை தலைவர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் 200+ டெஃபினட்டாக நம்ம பண்ணுவோம். அடுத்த மாதம் தலைவர் கோட்டைக்கு சென்று முதல் கையெழுத்தாக இந்த 2000 ரூபா கலைஞர் மகளிர் உரிமையை சைன் பண்ணணும்னு எல்லா பெண்களும் எங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. சார், கடைசி இறுதியாக ஒரு கேள்வி. திருநெல்வேலி மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நீங்கள் வெற்றி பெற்று வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு நினச்சிருக்கீங்க? இதெல்லாம் இப்போ நம்ம எல்லாமே திராவிட மாடல் ஆட்சி தலைவர் செஞ்சதை சொல்லிட்டோம், எல்லா திட்டங்களை சொல்லிட்டோம். இப்போ நான் ஆக்சுவலாக எனக்குன்னு ஒரு மேனிஃபெஸ்டோ இருக்குது. அந்த மேனிஃபெஸ்டோவில் ஒரு 30 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு டாப் 5 பாயிண்ட்ஸை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த திருநெல்வேலி மக்களுக்கு கம்யூனிகேஷன் ஒரு பெரிய பேரியராக இருக்குது. இந்த கம்யூனிகேஷன் அவங்களுக்கு எம்எல்ஏ யாருன்னே தெரிய மாட்டேங்குது, எம்எல்ஏ ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால அவங்களோட குறைகளை எங்கே போய் சொல்ல கடந்த 5 ஆண்டுகள் சிரமப்பட்டிருக்கிறாங்க. இதை தீர்ப்பதற்காக ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே அஃபிஷியலாக ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸ் நம்ம கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இது கவர்மெண்ட் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு அலுவலகம். இது இல்லாமல் 2 கிளை அலுவலகம் நாங்கள் எம்எல்ஏ தரப்பில் நான் பண்ணுறேன். ஒன்று மானூர் மேற்கு பகுதியிலையும், இன்னொன்று மானூர் தெற்கு பகுதியிலையும். அதில் எப்போவுமே 24/7 நம்ம மேன் பவர் இருப்பாங்க. வித் எல்லாம் உங்களுக்கு இந்த இ-சேவை மையத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபெசிலிட்டிஸும் அங்கேயும் அவைலபிளாக இருக்கும். அது அட் 0 காஸ்ட். மக்கள்கிட்ட எந்த பணமும் அதுக்கு வாங்காமல் அந்த சேவையை நாங்கள் செஞ்சு கொடுக்க போகிறோம். இது ஒன்று.
ஸோ இது ஒரு கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு ஆப் வந்து எம்எல்ஏ ஆப் வந்து கிரியேட் பண்ணுறோம். அந்த எம்எல்ஏ ஆப்பில் அவங்க யாருனாலும் அதில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி அதிலே வந்து கால் சென்டரும் இருக்குது, அதில் அவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். எந்த கம்யூனிகேஷன் வேணாலும் அவங்க அதில் போட்டாங்கன்னா கிளியர் பண்ணக்கூடிய 24 ஹவர்ஸில் பண்ணுவோம். ஒருவேளை பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணி டெஃபினட்டாக அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து நாங்கள் பண்ணுவோம். இது 2. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன் 3 months பப்ளிக் கிரிவியன்சஸ் டே வைக்கிறோம், பொதுமக்களுக்கு குறை தீர்க்கும் நாள். இதில் வந்து அனைத்து அதிகாரிகளையும் வச்சுட்டு என்னென்ன மக்கள் வராங்களோ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை சார்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ப்ராஜெக்டையும் நாங்கள் வச்சுருக்கிறோம். ஸோ இந்த 3 வந்து மக்களுடைய கம்யூனிகேஷன் லெவலில் டுவர்ட்ஸ் எம்எல்ஏயும் பப்ளிக்கும் அதை டெவலப் பண்ணதுக்கு இதை நாங்கள் பண்ணுறோம். 1. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம தாமிரபரணி ரிவர் பேங்க் இருக்குது, அங்கே ஃபுல்லாக வந்து மரம் நடுற ப்ராஜெக்டை வச்சுருக்கிறோம். இது வந்து 2. மூணாவதாக உங்களுக்கு யூத் இருக்காங்க, யூத்துக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம ஊருக்கு ஃபேமஸே வந்து என்னது, கபடி தான். இந்த கபடியை வந்து நேஷனல் லெவல் ட்ரெயினரை கொண்டாந்து ஒரு அகாடமி ஒன்று ஓப்பன் பண்ணி நம்ம பசங்களை அதில் ட்ரெயின் பண்ண போகிறோம். அவனை ட்ரெயின் பண்ணி அவன் நேஷனல் லெவலில் கம்பீட் பண்ண போகிறான். அவன் நேஷனல் லெவலில் கம்பீட் பண்ணாமல் என்ன ஆகும், அவனுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதுன்னா டெஃபினட்டாக அவனோட குடும்பம் அடுத்த லெவலுக்கு எலிவேட் ஆகும். ஸோ இது எல்லாம் தான் வந்து எங்களோட திட்டங்கள். கிட்டத்தட்ட 30 மேனிஃபெஸ்டோ நான் என்னோட இது இருக்குது, இதில் டாப் இதெல்லாம் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக மக்களுக்கு வந்து இது எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தலைவர் எப்போவுமே சொல்கிற மாதிரி மக்களோட போங்க, மக்களுக்கு எல்லாம் பண்ணுங்கிற மாதிரி மக்களோடயே நாங்கள் இருக்கிறோம். டெஃபினட்டாக மக்களும் வந்து எங்களோட இருப்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ.